வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு கதையில் இருந்தும் ஒவ்வொரு பாடம் உங்களுக்கு புரியும். அதுபோல தான் மகாபாரதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகாபாரதம்ன்றது கடல். அதிலிருந்து ஒரு துளி தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அது படிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. முக்கியமான கதைகளை மாத்திரம்தான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் தன்னம்பிக்கை கதை, கோயில் ரகசியம் இதெல்லாம் கூட சொல்ல போகிறேன். என்ன நீங்கள் ஆதரவு கொடுத்து இத்தனை சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு வந்ததுக்கு நான் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ யயாதி அரசன் கதைக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கதையும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நல்லது பண்ணுறோன்றது தெரியும். சுக்ராச்சாரியார் இவர் அசுர குலத்தின் குருன்னா பாடம் சொல்லி கொடுக்குறவர். அசுரர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறவர். இவங்களுக்கெல்லாம் நல்ல போர்க்கலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இவர் அப்படி சொல்லி கொடுக்கும்போது இவருடைய மகளுக்கும் அதை சொல்லி கொடுப்பார். இவருக்கு ஒரு அழகான மகள் இருக்கா. அவள் பேர் தேவயானை. உங்களுக்கு ஏற்கனவே கசன் தேவயானை கதை சொல்லியிருப்பேன். சுக்ராச்சாரியார்கிட்ட திறமை அதிகம் இருக்குது. அவர்கிட்ட உயிர் காப்பாற்றக்கூடிய ரகசியம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கசன் இவர்கிட்ட சீடனாக சேரும்போது இந்த தேவயானை அவரை ரொம்ப விரும்புகிறார். அவன் தேவர்கள் அந்த பிரகஸ்பதியுடைய மகன். இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. நீங்கள் அந்த கதையை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் கடைசியில் தேவயானையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். அதுக்குண்டான காரணமும் அந்த கதையில் தான் இருக்குது. நம்ம இந்த கதை தான் பார்க்க போகிறோம். இந்த தேவயானை மேலே இந்த சுக்ராச்சாரியாருக்கு ரொம்ப உயிர் வளர்த்துட்டு வர்றாரு. அப்போது இவர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நாடு. அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசர் பேர் விருசவர்மன். இவருக்கு சர்மிஷ்டைன்னு ஒரு மகள் இருக்கா. அந்த மகளை கூட்டிகிட்டு சுக்ராச்சாரியரை பார்க்குறாரு. நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? ஒரு அசுரர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். உங்கள் திறமை அதிகமாக இருக்கிறதுனால தான் அசுரர்களை அடக்கி நீங்கள் பாடங்களை சொல்லி கொடுக்குறீங்க. என்னுடைய மகளுக்கும் இந்த கலைகளை சொல்லி கொடுங்க. எனக்கு பின்னாடி அவள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறா அப்படின்னு சொன்னதுமே இவர் கொஞ்சம் யோசித்தார். ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல தோழி கிடைப்பா, பாவம் தனியாக இருக்கா, அவளை சுற்றி அசுர கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கும் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு தோழியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த அரசனுடைய மகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்க ஒத்துக்கிட்டார். அந்த பெண் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டார். அவன் கொண்டு காட்டில் விட்டு போயிட்டார். 2 பேரும் நல்ல ஸ்நேகிதியாக ஆயிட்டாங்க. 2 பேரும் இணை பிரியாத தொழில்களாகவே மாறிட்டாங்க. இவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் குளிக்கிறதுக்கு தோழிங்களோட போகிறாங்க. அது ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு ஆறு ஓடுது. அங்கே தான் குளிக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு தங்களுடைய உடைகளை கட்டி அந்த ஆற்றங்கரையோரமாக வச்சுட்டு எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க. திடீர்னு மேகம் இருண்டுடுச்சு, மழை பெய்யுது, காற்றடிக்குது. இதில் அந்த துணியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இவங்களுக்கு பெண்கள் இல்லையா, ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் வேகமாக எந்திரிச்சு அவங்கவுங்க கையில் கிடைச்ச உடைகளை எடுத்து உடுத்திக்கிட்டு அங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு கிளம்பும்போது இந்த தேவயானை கையில் சர்மிஷ்டையுடைய உடை தான் கிடைக்கிது. அதாவது ராணியோடைய, அந்த இளவரசியுடைய உடை தான் கிடைக்கிது. அதை அவள் பார்த்ததுமே கோபமாக கையில் வச்சுக்கிட்டே கத்துறா, என்னுடைய உடையை யார் எடுத்தது அப்படின்னோடனே. அப்போ இந்த சர்மிஷ்டை சொல்கிறா, நான் தாண்டி எடுத்திருக்கேன், நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்றா. உடனே இவ சொல்கிறா, நான் ஒரு குருவோட மகள், எவ்வளோ திமிரு இருந்தால் என்னுடைய உடையை எடுத்திருப்பேன் அப்படின்னோடனே. நம்ம நட்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னோடனே
கிடையாது, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது, உன்னுடைய தகுதின்னா நீ எப்படி என்னுடைய உடையை எடுக்கலாம் அப்படின்னு அவள் கோபமாக கத்தின உடனே அவளும் நீ எப்படியோ போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னோடனே 2 பேருக்கும் சண்டை போட்டதில் தேவயானையை பிடிச்சி ஒரு பாழும் கிணத்துல தள்ளி விட்டுட்டு அங்கே இந்த இடத்துல கிணறு தான் இருந்தது. அவளை தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுன்னு வேகமாக தன்னுடைய குடிலுக்கு போயிட்டான். சுக்கராச்சாரியார் கேட்குறார், நான் சர்மிஷ்டை, என்னுடைய மகள் தேவயானை எங்கே, மழை வேற பெய்த தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அரண்மனைக்கு போக போகிறேன் அப்படின்னு அவள் கிளம்பி போயிட்டான். இங்கே இந்த பெண் வந்து நைட்டெல்லாம் கத்துறா, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு. ஏன்னா அது வந்து ஒரு காடு, விலங்கு கூட வரலாம். கத்தும்போது அந்த பக்கம் யயாதி அரசன்னு ஒரு அரசர், மிகப்பெரிய அரசர், அவர் அந்த பக்கமாக வந்துட்டுருக்கார். அப்படி அவர் வரும்போது இந்த குரலை கேட்டதுமே பாவம் யாரோ ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து யாராக இருந்தாலும் வாங்க, தைரியமாக நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. அந்த நேரம் நில ஒளியினால் அந்த அரசருடைய முகம் அழகாக தெரியுது. அதை பார்த்ததுமே தேவயானை சொல்லிட்டான், நான் வரமாட்டேன், நீங்கள் எனக்கு கை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் உங்கள் கையை நான் தொடுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல மேலே வா அப்படின்றார். இல்லை நம்ப முடியாது, இந்த நிலவு சாட்சியாக எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்ற. அவரும் சத்தியம் பண்ணிட்டு அவளை காப்பாற்றி விட்டுட்டு அவர் போயிட்டார். இவன் நேராக தன்னுடைய அப்பாவை பார்க்க வந்து ஒன்று கதறி அழுவான். அப்பா, நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறாளே அந்த இளவரசி, அவள் என்னை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். எனக்கு வந்து அசிங்கமாயிடுச்சு, என்னுடைய உடையை எடுத்துகிட்டு போயிட்டா, அவளுடைய உடையை தான் நான் உடுத்தியிருக்கேன், எனக்கு தலையெழுத்தா, நான் ஒரு குருவோட மகளாக இருந்து என்னுடைய உடையை கூட என்னால் காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு கத்துறா. சரிம்மா அழுவாத, இல்லை எனக்கு இதுக்கு முடிவு தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. சரி, நான் போய் அந்த அரசன்கிட்ட சண்டை போடுறேன், அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்றார். மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றா. சரி வா, நீயும் வா, அங்கே போகலாம், நம்ம வந்து அந்த பொண்ணை திட்டலாம் அப்படின்றார். பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த அரசரை போயிட்டு கேட்குறாரு, உனக்கு பரிதாபப்பட்டு தானே நான் கலை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன், உன் பொண்ணு பாரு, என் பொண்ணை வந்து கிணத்துல தள்ளி விட்டுட்டு வந்துட்டா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அரசர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிக்கணுங்க, என் பெண்ணு வந்து கொஞ்சம் கோபக்காரி தான், இருந்தாலும் மன்னிச்சிருங்க, நான் வேணால் அவளை கூப்பிட்டு அவளையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், கண்டிப்பாக இனிமேட்டு இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னோடனே, மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம், யார் இந்த தேவயானை சொல்கிறா, மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணாம், கடைசி வரைக்கும் என்னை வந்து கேவலப்படுத்தினாவோ என் கூட வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அரசருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு இருக்கிறது ஒரே மகள், அவள் தான் எனக்கு பின்னாடி ஆட்சி செய்யணும்னு நினச்சேன் அப்படி. அதெல்லாம் தெரியாது, என் பொண்ணு சொல்லிட்டா, என் பொண்ணுக்கு வேலைக்காரியாக தான் அவள் வந்தாகணும், இனி அரச வாழ்க்கையே கிடையாது, அவள் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அவளுக்கு என் பெண்ணுக்கு வேலைக்காரியாக இருக்கணுன்றது தான் தலையெழுத்து அப்படின்ட்டார். இல்லைங்க, கொஞ்சம் நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னையும் என்னுடைய மகளையும் மன்னிக்கணும், மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இல்லைன்னா எங்களுடைய அசுர குலத்தை கூட்டிகிட்டு வந்து இந்த நாட்டையே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னதுமே அரசருக்கு என்னன்னா, நீ பண்ண தப்புக்காக நாட்டு மக்கள் எல்லாருமே துன்படணுமா, அதனால் நீயே அவங்க கூட போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சிட்டார். இந்த பொண்ணு ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போயிடுச்சு. உள்ளெல்லாம் படுக்கக்கூடாது, வெளியில் தான் படுக்கணும், இனி நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதான் சாப்பிட்ணும், இனி இந்த வீட்டில் நீ தான் வேலைக்காரி அப்படின்ட்டா. இது நடந்த உடனே அவளுக்கு ரொம்ப அவமானமாகிடுது, இனி நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் வேலைக்காரியாக தான் இருக்குமா அப்படின்னு அந்த சர்மிஷ்டைக்கு அழுகுதான் வந்தது. அப்போது ஒரு அரசகுமாரர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைகிறார். அவர் தான் யயாதி. இங்கே
சுக்கராச்சாரியார் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு. இவ தான் பதில் சொல்கிறா, உள்ளதான் இருக்கார், என்னுடைய குரு தான் அவர் அப்படின்றா. நேராக உள்ளே போயிட்டு, உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா அவர் சத்தியம் கொடுத்துருக்கார் இல்லையா தேவயானைக்கு, அதனால் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். ஒரு அரசர் விரும்பி தன்னுடைய பெண்ணை திருமணம் கேட்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு சுக்கராச்சாரியார் அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு பெண்ணுக்கும் அவருக்கும் விமரிசையாக திருமணம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாரு. அம்மா, உனக்கு என்ன சொத்து வேணுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னுடைய வேலைக்காரியை என் கூட அனுப்புங்க, அங்கேயும் அவள் காலம் முழுக்க எனக்கு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கணும் அப்படின்றான். தாராளமாக கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டார். பொண்ணை கூட்டிகிட்டு இவ அந்த நாட்டுக்கு வந்துட்டார், யயாதி அரசனுடைய அரண்மனைக்கு. இவ்வளோ நேராக அவ கூட போயிட்டா. உள்ள நில்லு, அரண்மனைக்குள்ளெல்லாம் நீ வரக்கூடிய தகுதி கிடையாது, வேலைக்காரங்கள்லாம் வெளியில் தான் இருக்கணும். காலையில் சூரிய உதயத்தப்போ அரண்மனைக்குள்ளே எனக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ திரும்பவும் உன்னுடைய குடிசைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டார். அரண்மனை நந்தவனத்தில் பணிப்பெண்கள் இருக்கிற இடத்துல நிறைய குடிசைகள், அந்த இடத்துல இவளுக்கு ஒரு குடிசையும் கட்டி கொடுத்துட்டாங்க. இவ அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு தடவை இவ வரலை வேலைக்கு, அதனால் இவளே தேடி வந்துட்டா. என்ன பண்ணுறா இவோ அப்படின்னு பார்க்குறதுக்கு தோட்டத்துக்கு வந்துட்டா. நம்ம தேவயானை வந்ததுமே பார்க்கும்போது 4 பசங்களோட அவள் விளையாடிட்டுருக்கா. 4 பசங்களையும் அவள் கொஞ்சம் நேரம் பார்க்குறா. அதில் ஒரு குழந்தை யயாதி அரசன் மாதிரியே இருக்குது. அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது எப்படி அப்படின்னு அவளை கூப்பிட்டு கேட்குறான். இந்த குழந்தை எப்படி அவரை மாதிரியே இருக்குது அப்படின்னோடனே அவள் தைரியத்தோடு சொல்கிறான், அவரோட குழந்தை அவரை மாதிரி தானே இருக்கும் அப்படின்றான். இவளுக்கு ஆச்சரியம். ஒரு வேலைக்காரியான நீ என்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டுட்டியா, உன்னை சும்மா விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு போய் நேராக அவங்க அப்பா கிட்ட போய், என் வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணிட்டா, நீங்கள் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும், எல்லாமே இந்த அழகு தாம்மா, அந்த அழகை அழிச்சிட்டா சரியாயிடும் அப்படின்ட்டு யயாதி அரசனுடைய அழகை அவர் எடுத்துட்டு கிழவனா உருவத்தை கொடுத்துட்டார். இப்போ தேவயானைக்கு திரும்பவும் கஷ்டம். அப்பா, நீங்கள் அவளுடைய அழகை எடுப்பீங்கன்னு பார்த்தா என்னுடைய கணவருடைய அழகை எடுத்துட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், எனக்கு தெரியலம்மா, எனக்கு சாபம் கொடுக்க தெரியும், தீக்கிறதுக்கு ஆனால் வழி தெரியல. உன் குழந்தைங்க ஏதாவது இருந்தால் கூட நீ அந்த குழந்தைங்க கிட்ட அப்பாவுடைய முதுமையை வாங்கிக்க சொல்லலாம். வேறு யார் வாங்கினாலும் அந்த உருவம் அவங்கள மாதிரி தானே இருக்கும். இந்த கிழ உருவத்தை அவர் யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுடைய உருவம் இவருக்கு வந்துடும். அதனால் நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னோடனே திரும்பவும் சர்மிஷ்டிக்கிட்ட வந்துட்டு, உன்னோட குழந்தைகளில் யாராவது ஒருத்தர் என்னுடைய கணவருடைய முதுமையை ஏற்றுக்க சொல்லு அப்படின்னோடனே எல்லா குழந்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். கடைசியாக புரு அப்படின்ற ஒரு குழந்தை மாத்திரம், அதாவது அவரை மாதிரியே இருக்குப்பார், அந்த குழந்தை மாத்திரம் அந்த அரசருடைய முதுமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அந்த அரசருடைய முதுமையை அப்படியே அந்த குழந்தை வயசான தோற்றத்தில் மாறி, அந்த குழந்தை அறியாத யயாதி அரசன் மாதிரி அந்த அரசர் மாறிட்டார். அரசருடைய வயசான தோற்றம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. அது ரொம்ப ஒரு 15-16 வயசு குழந்தை. இதுக்கப்புறம் அந்த அரசருக்கு அந்த ஆசை அடங்கவே இல்லை. நம்ம இளமையாயிட்டோம், நம்ம குழந்தை முதுமையாச்சுன்ற அறிவே இல்லாமல் அவர் இன்னும் மகிழ்ச்சியாக ஒரு 1000 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனால் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அவரால் போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற எண்ணமே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்தார். இந்த ஆசை அடங்காததுனால
இவருடைய வாழ்க்கை மேலே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதல் அடங்க ஆரம்பிச்சது. ஞானம் பிறந்தது. நெய்யை ஊற்ற ஊற்ற நெருப்பு எப்படி அதிகமாக எரியுமோ அதுபோல் நமக்கு தேவை அதிகரிக்க அதிகரிக்க அது குறையவே குறையாது. நம்ம முதல்ல இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் இல்லை பத்தலை, இன்னும் வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஞானம் கிடைச்சதுமே முதல்ல அவர் பண்ண வேலை தன்னுடைய இளமையை தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, வாழ வேண்டிய வயசில் உன்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டு உனக்கு முதுமை பருவத்தை கொடுத்துட்டேன். இன்னிலேருந்து என்னுடைய அழகும் இளமையும் உனக்கே வந்துட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. மீதி வாழ்நாளை அவர் தவ வாழ்க்கையில் கழிச்சார். இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினச்சார். உண்மைதாங்க, போதும்ன்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து. ஆசை ஒரு சுழல் மாதிரி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசை தீக்கிறதுனால அது உங்களை விட்டுறாது. அடுத்தது அடுத்தது அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கும். இவருக்கு அந்த மகனுடைய தியாகம்தான் உண்மையிலேயே கண்ணாடி மாதிரி அந்த மகனை பார்க்க பார்க்க அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. எவ்வளோ பெரிய தப்பு, இந்த குழந்தைக்கு இருக்கிற மனசு கூட நம்மக்கிட்ட இல்லையே. அலட்சியமாக எடுத்து என்னுடைய இளமையை எடுத்துக்கப்பா, எனக்கு அந்த வயசான தோற்றத்தை கொடுத்துரு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அந்த குழந்தைக்கு இருக்கிற மனசு இவ்வளோ வயசாகி நம்மக்கிட்ட இல்லையே. உண்மைதாங்க, நம்மளில் நிறைய பேர் இப்படி தான். ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா இதை விட இன்னும் ஒரு பெட்டராக ஒரு பொருள் பார்த்தோம்னா அது மேலே ஆசை போயிடும். ஒரு நல்ல ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதை விட இன்னும் பெருசாக வேணும்னு நினைக்க தோணும். நம்மக்கிட்ட எது இருந்தாலும் அதை விட இப்படி அந்த கடல் அலை மாதிரி அந்த ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அடங்கவே முடியாது. அதை அடக்கிறதுக்கு நினச்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஏதோ ஒன்றுக்காக இயங்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைங்க மேலே பாசம் வச்சா இன்னும் என்கிட்ட நிறைய பாசம் கொடுக்கணும், இன்னும் நிறைய பாசம். பணம்னா இன்னும் நிறைய. அந்த ஆசைக்கு அளவே கிடையாது, அடங்கவும் அடங்காது. இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. இது எதுவுமே நிலை கிடையாது. நிறைய பேர் பணம் நினச்சி கிடைச்ச இன்பமான வாழ்க்கையை வாழாமல் தொலைச்சி விடுறாங்க. இவருக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவிக்கு பதிலாக 2 மனைவி இருக்காங்க. ஆனால் அவருக்கு அழகு வர வர அவருடைய ஆசை தான் அதிகமாச்சு. அதே மாதிரி தேவயானையை நினச்சிக்கிட்டோம்னா அவளுக்கு பேராசை, தான் அரசனுடைய குடும்பத்தில் இருக்கணும்னு. ஆனால் சூழ்நிலை எப்படி மாற்றுது? இவளுடைய அஜாக்கிரதை தனத்தினால அவள் அந்த தோழியை ஒழுங்காக அவங்க அப்பாக்கிட்டேயே விட்டு வந்திருக்கலாம். ஆனால் அங்கேருந்து கூப்பிட்டு நம்ம தான் நம்மளுடைய வினையை ஏற்படுத்துறது நாம் தான். நம்மளுடைய அழிவுக்கு காரணம் நாம் தான். இது இந்த தேவயானையுடைய கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட கவலைப்படல, நீயே வச்சுக்கப்பா அப்படின்னுடுச்சு. அந்த குழந்தைக்கு இருக்கிற மனசு நம்மளுக்கு வரணும். எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது தான். நிச்சயம் போகும்போது நம்ம இங்கே சேர்த்து வச்சிருக்க ஒரு பொருள் கூட நம்ம கூட துணையாக வரப்போகிறது கிடையாது. நம்ம சேர்க்குற பக்தியும் ஆன்மீக விஷயங்களும் தான் நம்ம கூட பாவ புண்ணிய கணக்குக்கு துணையாக வரப்போகிறது. இது நிறைய பேர் புரியாமல் வெறும் ஆசைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதனால் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களை, மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை இழந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து வாழுங்க. இந்த யயாதி அரசனுடைய கதை அதை தான் நமக்கு உணர்த்துது. அது இல்லாமல் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்புனால நம்ம வாழ்க்கை எப்படி அழிஞ்சு போகுதுன்றத இந்த தேவயானையுடைய இந்த கதை சொல்லுது. தேவயானை ஒரு நிமிஷம் அந்த நண்பியை தோழியை மன்னிச்சிருந்தாள்னா அவள் காலம் முழுக்க ஒரு இளவரசியோட தோழியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாள். நிறைய பேருடைய வாழ்க்கை அவசர புத்தியால் இப்படி தாங்க கெட்டு போகுது. மீண்டும் நல்ல கதையில் இணைவோம்.
இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.